அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம வீட்டில் பூச்சின்னு இருக்கிறது சாதாரணம் தாங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பூச்சியை பார்த்தா பயம் இருக்கும். அதே போல தாங்க நம்மள நிறைய பேருக்கு பல்லிகளை பார்த்தாலே ஒரு பயம் வரும். நம்ம வீட்டில் சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தாவே அருவருப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனால் அந்த பல்லி நாம் ஏதாவது நல்ல விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பல்லி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா அந்த விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது ஆன்மீகத்தின் வழியாக நம்பப்படுது. பொதுவாக நம்ம வீட்டில் பூஜை அறையில் பல்லி இருக்கக்கூடியதை நிறைய பேர் பார்த்துருப்போம். ஆனால் அங்கே இருந்த அந்த பல்லி சொல்லக்கூடிய சத்தங்கிறது அது ஒரு ஒரு பலனாகவே சொல்கிறாங்க. பூஜை அறையிலேருந்து பல்லி சொல்லக்கூடியது மிக பெரும் பலன். முக்கியமாக இதை நம்ம கவனிக்கணும். அப்படி இந்த பல்லிகள் நம்ம வீட்டில் இருக்கிறது பொதுவானது. ஆனால் பூஜை அறையில் இருக்கிறது நல்லதா கெட்டதா, அதிலும் அந்த பூஜை அறையிலேருந்து சத்தமிடும்போது நமக்கு என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பல்லிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று இல்லைங்க, காலகாலமாக அது ஒரு சகுனத்தின் அடிப்படையில் இந்த பல்லிகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பூஜை அறையில் பல்லி இருந்து சொல்லுச்சு அப்படின்னா நிச்சயமாக இது நடக்கும், இது நடக்காது, இது நமக்கு அச்சுறுத்தலை உணர்த்தக்கூடியது அப்படின்னலாம் நிறைய தகவல்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி பூஜை அறையில் பல்லிகளை பார்த்துருக்கீங்க, அந்த இடத்துல இருந்து சத்தம் எழுப்பியது, அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு அல்லது எச்சரிக்கையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு இருந்தால் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போதே மகாலட்சுமி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நானும் நிறைய ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துட்டேன், ஆனாலும் ஒன்றும் சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சரியான ஜோதிட பலன்கள் சொல்லப்படும். நாம் இப்போ பூஜை அறையில் பல்லிகள் சொல்லக்கூடிய பலன் பற்றி தாங்க பார்த்துட்ருக்கோம். முதல்ல பூஜை அறையில் பல்லி இருக்கிறது நல்லதா கெட்டதா, இதுவே நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம்தான். அதுபோல் குறிப்பிட்டு சில பேருடைய வீட்டு பூஜை அறையில் பல்லிகள் இருக்கும். இந்த பல்லி ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு திசையிலையும் இருக்கும். அப்படி இருந்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற குழப்பமும் இருக்கும். அதற்காக பதிலாக நான் இந்த வீடியோவில் நிறைய பலன் சொல்லியிருக்கேன், பாருங்கள். குறிப்பாக ஆன்மீகத்தில் பூஜை அறையில் இந்த பல்லி இருந்தது அப்படின்னா நல்ல விஷயமாக தான் பார்க்குறாங்க. அதனால் பயந்துக்க வேண்டாம். இந்த பல்லிகள் ஆனது லக்ஷ்மி தேவியினுடைய உருவம் அப்படிங்கிறது நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு அறிகுறியாக சொல்கிறாங்க. அதாவது பூஜை அறையிலேருந்து இந்த பல்லிகள் சத்தமிடுது அப்படின்னா நிச்சயமாக செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது, அதிகரிக்க போகிறது, வறுமை நிலை நீங்க போகிறது அப்படின்னு அர்த்தம். இது மட்டும் இல்லாமல் பணம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அர்த்தம். அதாவது ஒரு சிலருக்கு சொத்து பிரச்சனை இருக்கோ, அது ரொம்ப இழுபறியாகவே இருந்துகிட்ருக்கும். நம்ம கைக்கு வருமா வராதா அப்படின்னு இருக்க நேரத்தில் இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனை முடிய போகுது. கண்டிப்பாக அது உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த பூஜாரியில் பள்ளி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான ஒன்று அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு நன்மையை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரத்தில் நாம் இந்த விஷயமெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு பல்லி சத்தம் போடுது. அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் உரையாடிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த விஷயம் நல்லதா கெட்டதா, நம்ம இந்த சொத்தை வாங்கலாமா இல்லை இது நம்ம வித்துடலாமா அப்படின்னுலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் இந்த பல்லி சத்தம் போடுது அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு நல்ல செய்தி தான் சொல்ல வருது அப்படின்னு அர்த்தம். அதிலிருந்து நாம் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேருந்து நம்மளால் வெளியேற முடியும். பூஜை அறையில் பல்லி இருந்தால் குலதெய்வத்தினுடைய ஆசி நமக்கு கிடைக்கும். முக்கியமாக கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு நம்பப்படுது. பல்லி சத்தம் எழுப்புவது நல்ல ஒரு அதிர்வலையை கொடுக்கும், நல்ல விஷயங்களை கொண்டு வரதா நம்பப்படுது அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு பல்லியை விரட்டி விடலாமா இல்லை அப்படியே நம்ம விட்டுடலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். பல்லி இருந்தது அப்படின்னா அப்படியே விட்டுடுங்க, ஒன்றும் தவறில்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. உணவை மட்டும் நீங்கள் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. என்ன தான் பல்லி சத்தமிடுது, நம்ம பார்க்குறோம் நல்ல சகுனம் மகாலட்சுமி அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய சாப்பாட்டில் அந்த பல்லி விழுந்துச்சு அப்படின்னா கெட்டது தான்.
அதனால் நம்ம அது ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. பல்லி இருக்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இந்த விஷயத்த செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கும்போது அது நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கும். சில வீடுகளில் ஒரு சத்தமே போடாமல் கூட பல்லி இருக்குங்க. ஆனால் அப்படி இருக்கிறது தான் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. சாம்பிராணி போடும்போது அதிலேருந்து மருதாணி விதை பொடி கடையில் இருக்கும், அதையும் நம்ம சேர்த்து போடுறது ரொம்ப நல்லது. இப்படி போட்டோம் அப்படின்னா வீட்டில் அடைப்பு இருந்தால் கூட அது சரி செய்துடும். தெய்வ வாசம் இல்லாமல் இருந்தால் கூட அது சரியாகும். அப்புறமா இந்த பல்லி சத்தம் போடுறதையே உங்களால் பார்க்க முடியும். பல்லி வீட்டு பூஜை அறையில் தாராளமாக இருக்கலாம். இது தெய்வத்தினுடைய பிராணியாகவே சொல்லப்படுது. சொல்லப்போனால் தெய்வம் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை பேச வரும்போது நேரடியாக தெய்வத்தால் எந்த ஒரு விஷயத்தையும் பேச முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஜீவராசியின் மூலமாக அந்த தெய்வம் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்தை உணர்த்துது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பல்லி மங்களகரமானது அப்படின்னும் லக்ஷ்மி தேவியோடு தொடர்பு படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். சில மாநிலங்களில் நம்ம புதிய வீட்டினுடைய வாஸ்து பூஜையில் வெள்ளி பல்லி சிலைகள் இருக்கிறத கூட நம்மளால் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா பல்லி வீட்டினுடைய மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இவ்வளவெல்லாம் ஏன் நம்ம தமிழகத்திலே கூட பல்லிக்கு அப்படின்னு ஒரு தனி கோயிலே இருக்கிறத பார்க்க முடியுங்க. பள்ளியை பார்க்குறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சமம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது ஐதீகம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மற்றும் அருள் நமக்கு இதனால் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அன்னை லக்ஷ்மி தேவி உங்களை ஆசீர்வதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி நம்ம வீட்டு பூஜை அறை மற்றும் வரவேற்பு அறையில் பல்லிகள் தென்படுது அப்படின்னா அதுவும் ரொம்ப மங்களகரமானது அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்தில் அதிக பண வரவை பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் தீபாவளி அன்னைக்கு நம்ம பல்லியை பார்க்குறோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் நம்ம வீட்டில் லக்ஷ்மி தேவியினுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் மகத்தான மகிழ்ச்சியும் செல்வத்தையும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் ஒரே இடத்துல 3 பல்லிகளை பார்க்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப அதிர்ஷ்டகரமானது அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி பல்லிகளையை பார்க்குறது ரொம்ப மங்களகரமானது அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீட்டில் குடியேறும்போது நம்ம கண்ணுக்கு பல்லி தென்பட்டது அப்படின்னா அது ஒரு நல்ல சகுனமாகவே சொல்லலாம். இதனால் வீட்டில் பல்லியை பார்த்தா அதை நாம் விரட்டாமல் அதனால் ஏற்படக்கூடிய நன்மையை நினைத்து நம்ம விரட்டாமல் விடுவதே நல்லது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி பல்லிகள் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்களை நிறைய உணர்த்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நிறைய தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது ஜோதிடத்தின் அடிப்படையில் இந்த பல்லி நம்ம மேலே விழுந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்காது, இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதே போல் ஒரு கெட்டது என்ன அப்படின்னா இந்த பல்லி நம்ம வீட்டில் ஒரு அடிக்கடி இறந்து போகிறத பார்க்க முடியும். அது இறந்து கிடக்கிறத நிறைய இடங்களில் பார்க்குறோம் அப்படின்னா அது கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு முறை 2 முறை இல்லை, அடிக்கடி நான் எங்கள் வீட்டில் பல்லி இறந்து போகிறத பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது கெட்ட சகுனம் தான். அது ஏதோ ஒரு கெட்டதை நமக்கு காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தப்படுது. அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம பல்லிகள் இறக்காமல் இருக்கிறத பார்க்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஒரு வீட்டில் இந்த மரபல்லி ஒரு மாதிரி கருப்பு நிறத்தில் மரபல்லி இருக்கும் பார்த்திங்களா, அது வீட்டில் பார்க்குறது அவ்வளவு நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் வால் துண்டானது அந்த மாதிரியும் நம்ம கண்ணில் படக்கூடாது. ஒரு வீட்டு தரையில் ஓடுது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு கெட்ட நிகழ்வு நடக்கக்கூடியதை நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பல்லிகள் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சண்டை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பல்லி எந்த திசையில் இருந்து சத்தம் எழுப்புகிறது அப்படிங்கிறத பொறுத்து கூட நமக்கு நிறைய பலன்கள் மாறுபடும். அந்த வகையில் தாங்க இந்த பல்லிகள் சத்தம் எழுப்பக்கூடியது இவை எல்லாமே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்க. முக்கியமாக ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக இதுக்கு அதிகமான ஒரு நம்ம வரவேற்பு இன்றைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் பல்லிகள் சத்தமிடுவதை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.